ஹாய் இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். எந்த டாப்பிக்லேருந்துன்னா கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இந்த கொஷின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின். ஓகே, கொஷின் என்ன? Two identical parallel plate capacitors A and B are connected to a battery of V volts with the switch S closed. The switch is now opened and the free space between the plates of the capacitors is filled with the dielectric constant K. Find the ratio of total electrostatic energy stored in both capacitors before and after the introduction of the dielectric. Okay, கொஷின் வந்து நான் தமிழில் ஒரு வாட்டி, அதாவது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஷின் என்னென்னா, ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து பேரலாக இருக்குது அண்டு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் க்ளோஸ்டாக இருக்கும் போது இது ரெண்டுலேயுமே எனர்ஜி ஸ்டோர்டாக இருக்கும். கரெக்டாக? ஆக்சுவலி எனர்ஜி ஸ்டோர்டாக இருக்குமானா ஆமாம், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டர் இஸ் எ சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தரேன், ஒரு பேசிக்ஸ் கான்செப்ட் மட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்விட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் இடையிலையும் ஒரு டயலெக்ட்ரிக் வைக்கிறாங்க. அதோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து கே. அப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போது பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ் எனர்ஜி எப்படி ஸ்டோர்ட் ஆகிருக்கும், அதோட ரேஷியோ என்ன, அதுதான் கொஷின். ஓகே, கொஷின் உங்களுக்கு படித்தோன்னே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை, என்னோட வேலை. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஜஸ்ட்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அண்ட் அதோட பேசிக்ஸ் எப்படி ஒர்க்கிங் அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், விருப்பப்படுறேன். என்னென்னா, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குது. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எதனால் ஆனது அப்படின்னா, மெட்டாலிக் பேரலல் பிளேட்ஸ் அதனால் ஆனது தான் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஏன் மெட்டாலிக் பேரலல் பிளேட்ஸ் அப்படின்னா, அது வந்து ஒரு கண்டக்டராக இருக்கணும். ஏன் கண்டக்டராக இருக்கணும்? அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இன்சுலேட்டர் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜ் ஸ்டோர் ஆகுமானா, ஏன்னா அது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸே இருக்காது. கரெக்டில் இன்சுலேட்டரில் வந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் பவுண்டடாக இருக்கும். தெர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான், பட் இன் கண்டக்டர் வி ஹேவ் ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ வி ஆர் ப்ரிஃபரிங் மெட்டாலிக் கண்டக்டர் ஃபார் திஸ் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். சாரி, இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸே அந்த வோல்டேஜ் சோர்ஸோட வோல்டேஜ் அதோட வேல்யூ என்னென்னா பி. அப்போது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன ஆகும்னா, சார்ஜ் டெவலப் ஆகும். இது வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். ஏன்னா இதில் இருக்க நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் வில் பி அட்ராக்டட் பை த பாசிட்டிவ் டெர்மினல். ஜஸ்ட் அந்த ஐடியா நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். சிமிலர்லி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். சரி, ஓகே, இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா, Qன்ற சார்ஜ் டெவலப் ஆகிருக்கும். இப்போது இதுக்கும் ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியும். என்ன? Q = CV. அதாவது என்ன வோல்ட் கொடுத்தா நமக்கு என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆகும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஈக்குவேஷன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டர் தான் C, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டருக்கு வந்து எவ்வளோ எபிலிட்டி இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் அந்த C. அண்ட் அந்த Cயை வந்து நமக்கு டைமென்ஷனலி டிஃபைன் பண்ணுறது வந்து எந்த டேர்ம்னா எப்சிலான் A/D. இந்த எப்சிலான்ன்றது பெர்மிட்டிவிட்டி தான். பெர்மியபிலிட்டியா அந்த கன்ஃபியூஷன் எனக்கு வரும், பட் பெர்மிட்டிவிட்டி தான். பெர்மிட்டிவிட்டி என்னென்னா, அந்த ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு இடையில நீங்கள் ஏதாச்சும் ஒரு மீடியம் வைக்கலாம். அதோட பெர்மிட்டிவிட்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் த பேரலல் பிளேட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஜென்ரலாக நம்ம படிக்கிறது என்னென்னா எப்சிலான் நாட் படிப்போம். ஏன்னா ஜஸ்ட் அந்த பேரலல் பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் நத்திங் ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம ஏர் இருக்காதா வேக்யூம் இருக்காதா கன்சிடர் பண்ணிட்டு எப்சிலான் நாட் A/D போடுவோம். அண்ட் இந்த எப்சிலான் A/Dவே வேறு ஏதாச்சும் ஒரு மீடியமில் வைக்கிறோம்னா அதோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இங்கே கேன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்டூ எப்சிலான் நாட் A/D. அந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம இன்னொரு விதமாக சொல்லுவோம், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் R = எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஸோ அப்படின்னு டிஃபைன் பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்ணும் such a way that நம்ம வந்து எனர்ஜி ஸ்டோரேஜாக அதை டிஃபைன் பண்ணலாம். எப்படி எனர்ஜி ஸ்டோரேஜை டிஃபைன் பண்ணலாம்னா, இதில் வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்றதை, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. இந்த இடத்துல வந்து சார்ஜஸ் மூவ் ஆகாது. ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக்னா மூவ்மெண்ட் கிடையாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு என்னன்னா, அதை டிஃபைன் பண்ணுறது வந்து ½CV². எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டிஃபைன் பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு இந்த பேராமீட்டர் தரல, Q கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வச்சு, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனோட ஹெல்ப் வச்சு நீங்கள் அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நான் கெப்பாசிட்டர் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொல்லிடுங்க. பட் இந்த சம்முக்கு வந்து இந்த நாலேஜ் தேவை. ஸோ தட் இஸ் மை எய்ம், அதுதான் என்னோட குறிக்கோள். சரி, ஓகே, இப்போ வந்து சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் போது இந்த டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா EI. ஓகே, இந்த EI
இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து வீன்ற வோல்ட்ஸ் இருக்குது அவங்க கொடுத்துட்டாங்க. அண்டு வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கல் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ நான் ரெண்டோட கெப்பாசிட்டன்ஸும் சீன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்பிட்வீனில் ஏர் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க எதுவுமே தரல. ஸோ நான் எதுவுமே இல்லைன்றதை கன்சிடர் பண்ணி ஜஸ்ட்டு சி அதாவது இன்பிட்வீனில் ஏர் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீன் எடுத்துக்கிட்டேன். ஏன் சி ரெண்டுமே சேம்னா ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர். இப்போது இதில் ஸ்டோராக இருக்கக்கூடிய எனர்ஜி என்னென்னா ½ ஏன்னா பேரலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ சிமிலர்லி இங்கேயுமே ½ ஸோ இது வந்து ஏன்ற கெப்பாசிட்டியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி, இது வந்து பின்ற கெப்பாசிட்டியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸோ எனக்கு டோட்டல் வேணும்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ EI வில் பி நத்திங் பட் CV², அதாவது ½ CV² + ½ ஸோ வந்து இனிஷியல் முடிஞ்சிச்சு. இப்போது கம் டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம். இது வந்து கொஞ்சம் ஐடியா வேணும். அப்போ தான் நம்ம இது வந்து அப்ரோச் பண்ண முடியும். சரி, ஓகே, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஸ்விட்ச் இஸ் ஓப்பன்டு. இந்த ஸ்விட்ச் ஓப்பன் ஆனதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துல ஸ்விட்ச் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதில் ஆல்ரெடி ஒரு கியூன்ற சார்ஜ் டெவலப் ஆகிருக்கும்ல ப்ரீவியஸ்லி. அதாவது ஸ்விட்ச் க்ளோஸ்டாக இருக்கும்போது அந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. அதாவது வோல்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வோல்டேஜ் கொடுத்தனால அந்த இடத்துல ஒரு கியூன்ற சார்ஜ் டெவலப் ஆகிருக்கும். அது நத்திங் பட் Q = CV தான். அதாவது ப்ரீவியஸ்லி டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு இந்த வோல்டேஜ் தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சார்ஜ் வந்து அந்த இடத்துல டெவலப் ஆகிருக்கும். இப்போது ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்குது என்னதுன்னா ஓப்பன் சர்க்யூட்டில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம். ஓப்பன் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, கரண்ட் வந்து 0 அப்படின்னு. ஏன் கரண்ட் 0? ஃபஸ்ட்டு கரண்ட்னு என்ன? கரண்ட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் மூவிங் சார்ஜ் கேரியர்ஸ், மூவிங் எலக்ட்ரான்ஸ். இன்னும் செமிகண்டக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவிங் ஹோல்ஸ். சப்போஸ் ஹோல்ஸ் மூவ் ஆனதுலாம் அது நீங்கள் எடுத்துக்கலாம். பேசிக்கலி கரண்ட் என்னென்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது தான். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட் என்னென்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகாது. ஸ்லோ மோஷனில் சொல்லணும்னு நினச்சேன், பட்டு டிஸ்க்ரீட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ ஓப்பன் சர்க்யூட் ஆனதுனால இந்த பீன்ற கெப்பாசிட்டரில் இனிஷியலி கியூன்ற சார்ஜ் டெவலப் ஆகிருக்கும். அந்த கியூன்ற சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜே ஆகாது, ஏன்னா அந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட் இருக்குது. ஸோ திஸ் கியூ வில் ரிமைன் சேம். இது வந்து ஐடியா. அண்டு இந்த ஸ்விட்ச் ஓப்பனாக இருந்தாலும் க்ளோஸ்டாக இருந்தாலும் இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் சர்க்யூட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது நம்ம நார்மலாக எப்படி டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டீல் பண்ணுவோம். இப்போது இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K. இப்போ கதைக்கு வாங்க. இப்போ கேன்ற டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு C', அதாவது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மாறி இருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிஃபைன்டு பை εA/d. எப்சிலான்றது பெர்மிட்டிவிட்டி அண்ட் பெர்மிட்டிவிட்டி வந்து நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அது வந்து ஒரு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் Kன்றதை வச்சு ε0A/d. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா K × ஓல்டு கெப்பாசிட்டன்ஸ் என்னவோ அதுதான் இப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல சார்ஜ் என்னவாக இருக்குன்னா ½ நியூ கெப்பாசிட்டன்ஸ் C'(V²). அது என்ன எப்படி எழுதலாம்னா ½ KC_V². ஏன்னா ஸ்டில் இந்த V வில் பி V. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த வோல்டேஜோட ஆதிக்கம் கிடையாது. அந்த வோல்டேஜோட எப்படி சொல்கிறது, அந்த எஃபெக்ட் வந்து அதில் கிடையாது. ஏன்னா அது வந்து ஓப்பன் சர்க்யூட். பட் இப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றதை தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கியூன்ற சார்ஜ் வந்து டெவலப் ஆகிருக்கும், இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. ஸோ இட் வில் ரிமைன் சேம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ப்ரீவியஸ்லி இருந்த CV-க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால கெப்பாசிட்டன்ஸ் வந்து KC-யாக மாறி இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜ் ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நீ இந்த இடத்துல Q வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா Q வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை. அண்டு C சேஞ்ச் ஆகிருக்குன்னா ஆஃப்கோர்ஸ் V ஹேஸ் டு பி சேஞ்ச். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷனாக இருக்கும். இல்லாட்டி இட் ஒன்ட் பி ஈக்குவல். கரெக்டில்? அப்போது நியூவாக ஒரு வோல்டேஜ் இருக்கும். லெட்ஸ் சே V'. இது வந்து Q-வாக இருக்கும். அப்போது நான் ஜஸ்ட்டு V' இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். என்னென்னா Q/KC. அண்டு Q ஆல்ரெடி CVன்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு CC கேன்சல் ஆகிருக்கும். ஸோ V' வில் பி V/K. அதாவது இந்த டயலெக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சார்ஜ் வந்து மாறி இருக்குமானா மாறி இருக்காது. ஏன்னா ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. பட் இதில் ஆல்ரெடி ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும்ல அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில Vன்றது, அது வந்து இப்போ V/K-யாக மாறி இருக்கும். ஏன்னா சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகலை. அதனால் சப்போஸ் இந்த ஸ்விட்ச் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா ஸ்டில் அங்கே வந்து V-ஆக இருந்திருக்கும். பட் Q வந்து வேறு மாறி இருந்திருக்கலாம். புரியல? Q என்னவாக மாறி இருக்குன்னா K டைம்ஸ் ஆஃப் Q-வாக மாறி இருக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறது தெரிஞ்சது. ஸோ இப்போது EB, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் EB என்னவாக இருக்குன்னா ½ நியூ KC, அதாவது நியூ கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு இந்த வோல்டேஜ், அதாவது V²/K². ஏன்னா ½ CV², அதனால் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு
half c v square by kன்னு வந்திருக்கும். சரி ஓகே, அதாவது இப்போது என்னோட டயலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்விட்சை ஓப்பன் பண்ணி டயலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பீன்ற கெப்பாசிட்டர்ஸில் வந்து ஏன்ற கெப்பாசிட்டரில் வந்து இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், பீன்ற கெப்பாசிட்டரில் வந்து இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ என்னோட இ டோட்டல் என்னென்னா, அதாவது இ ஃபைனல்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா அது நான் இ இனிஷியல்னு எடுத்துருக்கேன் இல்லை. ஸோ நத்திங், இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இதில் ரெண்டுலேயும் பாருங்களேன், half cv ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது, அதாவது cv ஸ்கொயர் பை 2 காமனாக இருக்குது, அண்டு k + 1/k. ஸோ இது வந்து அண்டு எல்சிஎம் அண்ட் ஸ்டஃப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா k ஸ்கொயர் + 1/kன்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ எனக்கு இஎஃப்பும் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ எனக்கு ரேஷியோ தான் வேணும், ஏன்னா அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த போத் கெப்பாசிட்டர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னா cv ஸ்கொயர் டிவைடட் பை இந்த வேல்யூ, அதாவது இனிஷியல் பை ஃபைனல். cv ஸ்கொயர் பை 2 k ஸ்கொயர் + 1/k. ஸோ cv ஸ்கொயர் கேன்சல் ஆகிருக்கும். டினாமினேட்டர் ஆஃப் த டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போயிட்டு 2k டிவைடட் பை k ஸ்கொயர் + 1, அதாவது ஆப்ஷன் டி. ஸோ நான் லைக் ரொம்ப உள்ள டீப்பாக போயிட்டு லைக் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சம்க்கு தேவையான நாலேஜ் அஸ் வெல் அஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரிஞ்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ரெகுலராக கமெண்ட் பண்ணி என்னோடய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த இடத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.